உறவினர்களே வணக்கம், நண்பர்களே வணக்கம். தேர்தல் மிக அருகில் வந்துவிட்டது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற இந்த தேர்தல் ஒரு சவாலான தேர்தல். வாக்கு அளிக்க இருக்கின்ற உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். இதுவரை 75 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளன என்பதை மக்கள் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? இவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பிரயோஜனம்? சில சுயநலக்காரர்கள் இந்த கட்சியை இயக்கி அதன் மூலம் தங்களது குடும்பத்தை வளர்த்து கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டிற்காக ஒரு துளியை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. நடைபெற்ற இந்த 21வது ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான அரசில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது? 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்முறை குடும்பத்திற்கு ஆளாக்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தைகளுக்கோ இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நான் இதை யாருக்கு சொல்கிறேன்னா, திமுகவிற்காக தான் நான் ஓட்டு போடுவோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் திமுக தான் அப்படின்லாம் சொல்லிட்டு முட்டு கொடுக்குறீங்களே, தமிழ்நாட்டை நாசமாக்குறீங்களே, உங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், திமுக இப்போயும் எனக்கு எதிரி கட்சி இல்லை, அதிமுக எனக்கு எதிரி கட்சி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. தேர்தல் வருகின்ற இந்த காலகட்டம் நாம் மிக தெளிவாக இருந்து வாக்களித்தால்தான் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும். தலைவன் எப்பொழுதும் அப்பொழுது வந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், அடுத்தது விஜயகாந்த் வந்தார், இப்பொழுது விஜய் வந்துள்ளார். என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஆதரித்தவர்களே ஆதரித்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, யாரும் அதை கட்டாயப்படுத்தவில்லை. நல்லாக சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. தெரிந்தும் எப்படி மனசாட்சி இல்லாமல் நீங்கள் முட்டு கொடுக்கின்றீர்கள் என்பதுதான் எங்களது கேள்வி. அதனால் எதிர்வரும் தேர்தலில் உங்கள் வாக்கினை ஒரு புதிய மாற்றம் கருதி, இதுவரை நீங்கள் திராவிட கட்சிகளை ஆதரித்து வாக்கு அளித்திருப்பீர்களே, ஆனால் அந்த சிந்தனையை மாற்றி ஒரு புது சிந்தனையை உங்கள் மனதிற்குள் கொண்டு வந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 23/4 ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள அந்த தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டிற்காக தயவு செய்து கொண்டு வர ஒவ்வொரு தமிழ் குடிமக்களும் முன்வர வேண்டும். தயவு செய்து இதனை மனதில் கொண்டு இந்த தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருங்கள். அப்பொழுதுதான் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம்ம சமூகத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நம்ம குடும்ப பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அதனால் எதிர்வரும் தேர்தலில் ஒரு புதிய மாற்றம் கருதி புதிய சிந்தனையோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.